ஹரிஹர சுதன் ஐயப்பன் வரலாறு. அவதார காரணம். முன்னொரு காலத்தில் மகிஷி என்ற அரக்கி சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையைத் தவிர வேறு யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை பெற்றிருந்தாள். தேவர்களை அவள் துன்புறுத்தியதால் அவளை அழிக்க சிவபெருமானும் மோகினி அவதாரத்திலிருந்த விஷ்ணுவும் இணைந்தனர். இவர்களின் சக்தியால் பிறந்தவரே தர்மசாஸ்தாவான ஐயப்பன். பந்தள ராஜாவிடம் வளர்த்தல். கேரளாவை ஆண்ட பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தை பேறு இல்லாமல் வருந்திக் கொண்டிருந்தார். ஒருமுறை அவர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றபோது பம்பை நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் ஒரு அழகான ஆண் குழந்தை அழுது கொண்டிருப்பதைக் கண்டார். அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து மணிகண்டன் என்று பெயரிட்டு தன் சொந்த மகனைப் போலவே வளர்த்தார். அரண்மனைச் சூழ்ச்சி. சில வருடங்களுக்குப் பிறகு ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதற்கிடையில் மணிகண்டன் இளவரசனாவதை விரும்பாத ஒரு மந்திரியின் தூண்டுதலால் ராணிக்கு தன் சொந்த மகன் அரசனாக வேண்டும் என்ற ஆசை வந்தது. மணிகண்டனை அழிக்க திட்டமிட்ட மந்திரி ராணிக்கு கடுமையான தலைவலி அல்லது வயிற்றுவலி இருப்பதாகவும் அதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டுமே குணமாகும் என்றும் பொய்யான வைத்தியம் கூறினார். காட்டுக்கு பயணம். தாயின் நோயை தீர்க்க 12 வயது சிறுவனான மணிகண்டன் தனியாளாக காட்டுக்கு புறப்பட்டார். வழியில் தேவர்களை துன்புறுத்தி வந்த மகிஷியை தடுத்து அவளை வதம் செய்து மோட்சம் அளித்தார். அந்த அசுர உடல் மறைந்து அதிலிருந்து லீலாவதி என்ற அழகான பெண் உருவானாள். முற்பிறவியில் பெற்ற சாபத்தால் அவள் அரக்கியாக இருந்தாள். ஐயப்பன் தொட்டதும் சாப விமோசனம் பெற்றாள். மகிஷி வதம் முடிந்ததும் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். புலியின் மீது பவனி. மணிகண்டன் வெறும் பாலகன் அல்ல, தெய்வீக சக்தி என்பதை உணர்ந்த தேவேந்திரன் புலியாகவும் மற்ற தேவர்கள் புலிக்குட்டிகளாகவும் மாறினர். மணிகண்டன் அந்த புலியின் மீது ஏறி பந்தள நாட்டுக்கு கம்பீரமாக திரும்பினார். உண்மை அறிதல். புலியின் மீது வந்த மணிகண்டனை கண்டு மக்களும் அரசனும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். தான் செய்த தவறை உணர்ந்த ராணியும் மந்திரியும் மன்னிப்பு கேட்டனர். அப்போது மணிகண்டன் தான் வந்த நோக்கம் முடிந்துவிட்டதாகவும் தான் தவம் செய்யப் போவதாகவும் கூறினார். சபரிமலை ஆலயம். தனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று மன்னன் வேண்டினான். மணிகண்டன் ஒரு அம்பை எய்தார். அந்த அம்பு சபரிமலையில் உள்ள ஒரு இடத்தில் போய் விழுந்தது. அங்கே தனக்கு கோயில் எழுப்புமாறும் தான் நிஷ்டையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பேன் என்றும் கூறினார். கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து 41 நாட்கள் கடும் விரதமிருந்து இருமுடி சுமந்து வரும் பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்குவதாக கூறி ஐயப்பன் சபரிமலையில் ஜோதி வடிவமாக ஐக்கியமானார். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்.